ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லோக்கல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பூத்தேஷ்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டுக்குள்ள ஒரு பங்களா தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா ஒரு கப்பல்ஸ், அந்த பொண்ணு அவருடைய பார்ட்னருக்கு உட்காந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இப்ப டென்ஷன் ஆனவ என்ன சொல்றானா, என்ன இது இவ்வளவு சின்னதா இருக்கு, எழுந்திருக்கே மாட்டேங்குது அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணதானே எழுந்திருக்கும், உடனே அப்படி எழுந்திருக்கும், கொஞ்ச நேரம் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுவாளா. ட்ரை பண்ணவ கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிட்டு அவனை தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டவன் என்ன சொல்லுவானா, இது இவ்வளவு சின்னதா இருக்கு, இதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, குழந்தைங்களோட நிபிள் இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒன்னு இது அதோட ரொம்ப சின்னதா இருக்கு, முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீ நல்லா மூடி ஏற்றி ட்ரை பண்ணாதானே கொஞ்சமாச்சும் பெருசாகும், இந்த மாதிரி இப்போ கூட கொஞ்சம் பெருசாயிட்டு இருக்கு, இப்போ நான் செஞ்சேன்னா உனக்கு நல்லா திருப்தியா இருக்கும் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இந்த சைஸை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, டெய்லியும் நான் விரல போட்டுட்டு தான் படுக்க வேண்டியதா இருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் 15 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் எந்த சுகத்தை அனுபவிக்கவே இல்லை அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீ கவலைப்படாத, இன்னைக்கு உன்னை அதுமாதிரி நான் தனியா படுக்க விட மாட்டேன், இன்னைக்கு கண்டிப்பா உன்னை நான் திருப்தி படுத்துறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, முதல்ல உன் தம்பி எடுத்து உள்ள வை, அதை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது, சின்னதா வெளியே தூங்கும் போது எனக்கு ஒரே கடுப்பா இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. உடனே அவன் என்ன சொல்லுவானா, சரி சரி நீ கவலைப்படாத, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா அது எழுந்திருக்கும், நான் போயிட்டு என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கான் இல்லையா, அவன் எனக்கு கொஞ்சம் காசு தர வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு அதை வாங்கிட்டு வரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவளும் சரி நான் போய் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு அவ படுத்துருவாங்க. இவன் போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஏதோ ஒண்ணு வர்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க படுத்துட்டே இருக்கும் போது திடீர்னு அவங்களோட வாயை திறந்துட்டு அவங்க வாய்க்குள்ள யாரும் மேட்டர் பண்ற மாதிரி இவங்க செம்மையா சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. இப்படியே சத்தம் போட்டுட்டு இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரே சுந்தர், உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பெருசா எப்படி ஆச்சு, என்னால நம்பவே முடியல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் முனைகிட்டே இருப்பாளா. இப்படியே நல்லா சுகமா முனைகிட்டு இருந்தவங்க டப்புன்னு எழுந்துருவாங்க. எழுந்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே யார் அது இது மாதிரி பண்றது அப்படி சொல்லி கேட்கும் போது எந்த ஒரு வாய்ஸ் கேட்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திரும்ப இவன் வாயிலே செய்யற மாதிரி இருக்குமா, யார் அது என் வாயில செய்யறது, தயவு செய்து வாயில செய்யாத அப்படின்னு சொல்ல ஆனா அது செஞ்சுட்டே இருக்கும், இது ஒரு ஆவிங்க. இப்படியே செம்மையா செஞ்சுட்டே இருக்கும்போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, என்ன முதல்ல செய்யறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு அந்த ஆவி என்ன சொல்லுவானா, அதெல்லாம் முடியாது, நான் உன்னை செஞ்சே தீருவேன் அப்படி சொல்லிட்டு அது மறுபடியும் பண்ணிட்டு இருக்கும். உடனே இவ பயங்கரமா மூச்சு திணறிட்டே இருக்கும் போது இப்ப இவ என்ன சொல்லுவானா, முதல்ல எனக்கு கொஞ்சம் மூச்சு விட விடு, இவ்வளவு நீட்டா இவ்வளவு பெருசா இப்படி உன்ட்டு இருக்கு அப்படி சொல்லி இவ கேக்குறா. அதெல்லாம் இருக்குல்ல, நீ என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த பேய் கூட சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவ உட்காந்துட்டு என்ன கேட்பானா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ என்ன வாயில செஞ்சது, ஆனா என்ன உன்னுடைய அனகொண்டாவை எப்ப என்னோட சின்ன இதுல விட போற அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, சரி இந்த விஷயத்தெல்லாம் விட அப்புறம் பேசிப்போம், முதல்ல எனக்கு கொஞ்சம் சிகரெட்டை பத்த வச்சு கொடு அப்படி சொல்லி இவன் கேட்கறான். அவளும் சிகரெட் கொடுக்கும்போது ஆனா அவன் வாங்கவே மாட்டாங்க. ஏன் இதை வாங்க மாட்ட அப்படி சொல்லி கேட்கும்போது என்னால இது வாங்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் எதுக்கு இது கேட்ட அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஆனா உன்னால என்ன எப்படி வாயில பண்ண முடியுது அப்படி சொல்லி இவ கேட்கும்போது அது மட்டும் தான் என்னால முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவன் என்ன கேட்பானா, சரி நீ எப்படி செத்த அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் செத்தேன், அதுல இருந்து என்னோட ஆசை நிறைவேறாததால நான் இப்படியே ஆவியா சுத்திட்டு இருக்கேன். ஆமா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா அப்படி சொல்லி இவன் கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கா, நீ எப்ப என் வாயில செய்ய ஆரம்பிச்சியோ அப்பயே நான் உன்னுடைய ராணி ஆயிட்டேன், அதுல இருந்து எனக்கு பயமே போயிடுச்சு அப்படின்னு இவ சொல்றா. இது கேட்ட அந்த ஆவி சிரிக்குமா. இப்ப இவன் என்ன கேட்பானா, சரி உன்னை என்னால பார்க்க முடியுமா, என் முன்னாடி கொஞ்சம் வாயேன் அப்படி சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த ஆவியும் அங்க வந்துருங்க. அதை பார்த்த உடனே நீயா அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த ஆவியும் பயங்கரமா சிரிக்கும். இப்ப இவன் என்ன சொல்லுவானா, உன்னை பாக்குறதுக்கு தான் கேனைய மாதிரி இருக்கு, ஆனா உன்னோட வாழ்ப்படம் சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப அந்த ஆவி என்ன சொல்லுனா, சரி நான் போறேன், யாரோ வர மாதிரி இருக்கு அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நீ ஆவி தானே, எதுக்காக பயப்படுற, சரி இன்னொரு முறை என்ன வாயில செய்ய அப்படி சொல்லும் போது அதை நான் பொறுமையாவே செய்யறேன் அப்படின்னு அந்த ஆவி சொல்லும். அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, சரி ஃபர்ஸ்ட் பேஸ்லயே பண்ணிட்டு இருக்க, செகண்ட் பேஸ் எப்போ போவ, எனக்கு கொஞ்சம் கீழே செய்ய அப்படி சொல்லும் போது அதுக்கு இந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, இல்ல இல்ல உனக்கு இன்னும் ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு, அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை திரும்ப கீழே பண்றேன் அப்படின்னு அந்த ஆவி சொல்லும். உடனே அவன் என்ன சொல்லுவானா, சரி ஏதாச்சும் இப்ப பண்ணு அப்படி சொல்லும் போது இல்ல நான் கிளம்புறேன், நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆவி அங்கிருந்து மறைஞ்சிருங்க. மறைஞ்சிட்டு இவ அந்த ஆவியோட நினப்புல உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சுந்தர வராங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, இங்க பத்தியா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு, என்ன இதை மட்டும் ஊத்துனா நல்லா பெருசாயிடும் அப்படி சொல்லும் போது அப்படியா, இதை போய் ரொட்டியில ஊத்தி சாப்பிடு, முதல்ல இங்கிருந்து எழுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசிங்கமா திட்டி அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. அவனு என்ன இவ இவ்வளவு காண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இப்ப இவளி இங்க தூங்கிடுவாளா. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன்
சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்து இப்ப அந்த பேயை தேடிட்டு இருக்கா. புத்தீஷ் நீ எங்க இருக்க, என் முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு அந்த பேயை தேட ஆரம்பிக்கிறா. ரொம்ப நேரமா அவனோட பேரை விட்டு கூப்பிட கூப்பிட அவன் கிடைக்க மாட்டானா. இவ எங்க தான் போனா கண்ணிலே மாட்ட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டே இருக்கும்போது இதே டைமுக்கு இவளோட பின்னாடி ஒரு ஆன்ட்டி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ யாரை தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப அவ பேர் சொல்றது கேட்ட உடனே இவளுக்கு லைட்டா டவுட் வருங்க. உடனே இவ என்ன சொல்லனா இவளை நம்மள பாத்துட்டாளா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனி பின்னாடி பொறுமையா போறாங்க. நம்ம ஹீரோனி புத்திஷ் புத்திஷ்னு கத்திட்டே போகும்போது இப்ப பின்னாடியே போன அந்த ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவ ஷோல்டர்ல கை வச்ச உடனே இப்ப இவ பின்னாடி புத்திஷ் தான் வந்திருக்கான்னு சொல்லி திரும்பி பார்த்தா இந்த ஆன்ட்டி பார்த்த உடனே இப்ப இவ என்ன கேட்பானா அரே சீலா அக்கா நீங்களா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அட என் விஷயத்தை விடு, ஆமா உனக்கு எப்படி புத்திஷ தெரியும் அப்படி சொல்லி இவ கேட்கும் போது அதுக்கு இவ என்ன சொல்லனா புத்திஷ்னா யாரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. அது கேட்ட அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா நீ நடிக்காத, நீ இவ்வளவு நேரம் அந்த புத்திஷ பேர் விட்டு கூப்பிடுறத நான் நல்லாவே பார்த்தேன், உனக்கு அவனை நல்லாவே தெரியும், முதல்ல உனக்கு எப்படி தெரியும் அது சொல்லு அப்படி சொல்லிட்டு இந்த ஆன்ட்டி கேட்கும் போது இப்ப அவளும் புரிஞ்சுப்பலா. சரி இதுக்கப்புறம் மறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல, சரி உங்களுக்கு எப்படி புத்திஷ் தெரியும் அப்படி சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல நான் தானே கேட்டேன், சரி சொல்லு அந்த புத்திஷ் உன் கூட என்னென்ன பண்ணா, சரி இது சொல்லு உன்னோட 2வது பேஸ்ல அவன் பண்ணிட்டானா அப்படி சொல்லி இவங்க கேட்கும் போது அதுக்கு அவ என்ன கேட்பானா சரி என்ன விடுக்கா அந்த புத்திஷ் உங்களுக்கு எப்படி தெரியும், அவன் உங்களை வாயில செஞ்சிருக்கானா அப்படி சொல்லி இவ கேட்கும் போது அதுக்கு அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா ஆமா செஞ்சான், எவ்வளவு நீட்டா எவ்வளவு பெருசா எப்ப பார்த்தாலும் வாயிலே செஞ்சுட்டு இருக்கான், வாயை துறக்க விட மாட்டான் தெரியுமா, எனக்கு அது ஒரே தொல்லையா போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அதை கேட்ட அவன் என்ன சொல்லுவானா இருந்தாலும் எனக்கு அது நல்லதான் இருக்கு, அது மட்டும் இல்லாத எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ சொல்றா. உடனே இவன் என்ன சொல்லுவானா உனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அவனை பிடிக்கும், ஆமா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அப்படியா நீ அவன் கூட பண்ற அப்படி சொல்லி இவன் கேட்கும் போது அட நீங்க வேறக்கா, நம்ம சுந்தருக்கு மட்டும் அது சரியா இருந்ததுன்னா நான் ஏன் இந்த புத்திஸ பத்தி நினைச்சு பாக்குறேன், கண்டிப்பா இந்த புத்திஸ் கிட்ட நான் போவே மாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே புத்திஸ் வந்து உன்னோட செகண்ட் பேஸ்க்கு போறதுக்கு நீ உன்னை பண்ணி அவனு சொல்லியிருப்பான், சோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அது நான் தனியா பண்ண முடியாது, நீ நானும் சேர்ந்து பண்ணாதான் அவன் செகண்ட் பேஸ்க்கே போவான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி நீ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு நீ லெஸ்பியன் பண்ணணும், அப்படி பண்ணாதான் அவன் செகண்ட் பேஸ்க்கே போவான் அப்படி சொல்லும் போது சரி இந்த டைம்ல நான் வேற ஒரு பொண்ணு எப்படி தேடுறது அப்படி சொல்லி இவ கேட்பாளா, அதான் நான் இருக்கனே நீ ஏன் கவலைப்படுற அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அக்கா நீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் காலையில நாம 2 பேரும் மேட்டர் பண்ணுவோம், நைட்ல உங்க வீட்டுக்கார கூட மேட்டர் பண்ணு, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன கேட்பானா சரி இப்படி லெஸ்பியன் பண்ணாதான் அந்த பேய் நம்ம கூட மேட்டர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது ஆமா அப்படி பண்ணாதான் அது நம்ம கூட பண்ணும், ஏன்னா அது ஒரு பெரிய கதை, அது உனக்கு நான் போக சொல்றேன், சரி இப்ப உன் வீட்டுக்காரும் இல்ல என் வீட்டுக்காரும் இங்க இல்ல, வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவளை கூப்பிட்டு உள்ள போறாளா. இப்படியே போகும்போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோவை நம்ம சீக்கிரமா பார்த்தரலாம். இதோட வருவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.